பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி வந்தவங்களை கவனிக்காம ஒருத்தர் போன் பேசிக்கிட்டு போறாரு. எப்படியே தவறுதலா முன்னாடி வந்த பொண்ணையும் இடிச்சு விட்டுட்டு போகும்போது அவரோட பஸ் வந்து தெரியாம கீழே விழுந்துருது. அவரோட பஸ் கீழே விழுந்ததையும் கவனிக்காம போன் பேசினபடி அப்படியே போயிடுறாரு. அவர் மேல இடிப்பட்ட இந்த பொண்ணு கீழே கிடக்கிற அவரோட பஸ்ஸை பார்த்துட்டு இந்த பொண்ணு அந்த பஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல நிறைய பணம் இருக்கு. இந்த பொண்ணு அந்த பஸ் அவர்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி கூப்பிட்டபடி அவர் பின்னாடியே ஓடி போறா. ஒரு வழியா அவரும் திரும்பி பாக்குறாரு. இந்த பொண்ணு அவர் பக்கத்துல போயிட்டு நீங்க தவறுதலா உங்களோட பஸ்ஸ கீழே போட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த பஸ் அந்த பையன் கையில கொடுக்குறா. பஸ்ஸ கையில வாங்கின அந்த பையனும் நான் போன் பேசிக்கிட்டு அவசரமா வரும்போது சரியா எதையுமே கவனிக்கல, என்ன மன்னிச்சுக்கங்க அக்கா அப்படின்னு இந்த பையன் சொல்றான். இந்த பொண்ணு எதுக்காகவோ தெரியல அந்த பையன் கையில இருக்க அந்த சாப்பாடு பொருட்களை கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இத கவனிச்ச அந்த பையனும் என்னக்கா உங்களுக்கு தாகமா இருக்கா, இந்தாங்க சோடா அப்படின்னு சொல்லி கையில இருந்த அந்த சோடா பாட்டில அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். சோடா பாட்டில கையில வாங்கின இந்த பொண்ணு தம்பி என்னோட பையன் ரொம்பவே பசியோட வீட்டுல இருக்கான், கையில இருக்க அந்த சிப்ஸ் பாக்கெட்டையும் தந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும்னு இந்த பொண்ணு சொல்றா. இந்த பையனும் இந்த பொண்ணு அவளோட வறுமையை சொல்லாம சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட கையில இருக்க அந்த போனை அந்த பொண்ணு கிட்ட குடுக்குறான். அந்த பொண்ணு அந்த போன்ல இருக்க போட்டோவை பார்க்க அந்த போட்டோவை பார்த்துட்டு நீங்க ஒரு ஆர்மி ஆபீசரா தம்பி அப்படின்னு கேக்குறா. ஆமான்னு சொன்ன அந்த ஆர்மி பையனும் கையில இருந்த அந்த சாப்பாட்டு பொருட்களை அந்த பொண்ணு கிட்ட குடுக்குறான். இந்த பொண்ணு தன்னோட பேக்க கீழே வச்சுட்டு அந்த பையனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த சாப்பாட்டு பொருட்களை வாங்கிட்டு கையில இருந்த தன்னோட பேக்க மறந்து அங்க இருந்து கிளம்பி போறான். இப்படி அந்த ஆர்மி பையனும் அந்த பொண்ணு மறந்து விட்டுட்டு போன பேக்க அந்த பொண்ணு கிட்ட குடுக்கலாம்னு சொல்லி இந்த பையன் பின்னாடியே போறான். இப்படியே இந்த பொண்ணோட வீட்டுல வீட்டு வாடகை பணத்தை கொடுக்காத வீட்டு ஓனரும் இந்த பொண்ணோட பையன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த பையனும் கூடிய சீக்கிரம் அம்மா தந்துருவாங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த பையன் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கு இருக்கான். இப்படி இந்த பையனோட அம்மாவும் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டு ஓனரும் வீட்டு வாடகை பணத்தை கேட்டு கணவன் இல்லாத பொண்ணுன்னு கூட பார்க்காம அசிங்கமா திட்டுறாரு. பின்னாடியே வந்த இந்த ஆர்மி பையனும் இந்த பொண்ணு வறுமையில சிக்கி தவிக்கிற எல்லாத்தையுமே அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த வீட்டு ஓனரும் வீட்டு வாடகை பணத்தை தராட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த பொண்ணு பசியோட இருக்க தன்னோட பையனுக்கு அந்த சாப்பாடு பொருட்களை சாப்பிட சொல்லி கொடுக்குறா. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆர்மி பையனும் இந்த பையனோட அம்மாவை அழைச்சு உங்களோட பேக்க நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை கொடுத்துட்டு போகலான்னு நான் இங்க வந்தேன், இனிமே உங்களோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போயிடும், உங்களோட பையனை நல்லா படிக்க வைங்கன்னு சொல்லி இந்த பையனும் அந்த பேக்க கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அந்த பையனுக்கு நன்றி சொன்ன இந்த பொண்ணு தன்னோட பையன் பக்கத்துல வந்து அந்த பேக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே வெளியே எடுக்கும் போது இவரோட வறுமையை பார்த்த இந்த ஆர்மி பையனும் அவன் கையில இருந்த ஒரு பணக்கட்டை அந்த பேக்குள்ள வச்சிருப்பான். இத கையில எடுத்து பார்த்த இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட இருந்து பேக்க கையில வாங்கும் போது இனிமே உங்களோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகும்னு சொல்லி அந்த ஆர்மி பையன் இந்த பொண்ணு கிட்ட சொல்லி இருப்பான். இத நினைச்சு பார்த்த இந்த பொண்ணு கடவுளே வந்து நம்ம குறைய தீர்த்து வச்சிருக்காருன்னு ரொம்பவே சந்தோஷமா அந்த பணத்தை வந்து ஏத்துக்கிறா.